மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 21 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா வந்துட்டு நேராக சீனு கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் மறக்கவே மாட்டோம். தானா எவ்வளோ இன்னசென்ட், அவளோட வாழ்க்கையவே நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டியல்ல. அவள் என்ன பாவம் பண்ணா உனக்கே தெரியும். அவள் எந்த அளவுக்கு கார்த்தி மேலே அவ்வளோ காதலோட இருந்தா அப்படின்னு. ஆனால் அவள் காதலை பிரிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டே தெரிஞ்சிங்க. நீயும் அந்த கதிரும் கடைசியில் நீங்கள் நினைச்சதை சாதிச்சிட்டிங்கல்ல. பாவம் அந்த தானா தேவையில்லாம உங்களை நம்பி இப்படி வாழ்க்கையை விட்டுட்டாலே அப்படின்ட்டு நம்ம சீனு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் சீனு, நான் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு ஏன் சீனு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, உன்னோட சாக்கெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த தனா வந்து உன்னை எவ்வளோ உயிரா நினைச்சா, தான் அக்கா அக்கான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனா. நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே எதிர்த்து நின்னா. ஆனா அவளுக்கு நீ செய்யற கைமாறு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, என் தங்கச்சிக்கு எந்த வாழ்க்கை நல்லா இருக்குமோ நான் அதை தான் அமைச்சு கொடுத்தேன். நான் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணல. அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இன்னும் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, அவன் தப்பானவனா இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. ப்ரூவ் பண்ணாம நீங்க பாட்டுக்கா அவனை தப்பானவன் சொன்னா யாரு தான் நம்புவா? கடைசியில நீ சொன்னதை சாதிச்சிட்டியல்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, கண்டிப்பா ஒரு நாள் என்ன உண்மை நடந்துச்சோ அது உனக்கு தெரிய வரும். அப்ப நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல, சீனு சொல்றாரு, எனக்கு உண்மையே தெரிஞ்சாலும் என் அப்பா இன்னைக்கு உயிரோட திரும்பி வரணும். அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறதுக்கு முழுக்க காரணமே நீதான். அப்படி இருக்கையில உன்னை எப்படி மாயா என்னால மன்னிக்க முடியும்? உன் பேரை சொல்றதுக்கே எனக்கு நாக்கெல்லாம் கூசுது. உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு திட்டிக்கிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து பத்மா வராங்க. பத்மா வந்ததோட பத்மா கேக்குறாங்க, என்ன சீனு, இவகிட்ட போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? பஞ்சாயத்துல இவ கூட நீ சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலுமே இவ்வளவுதான் உனக்கு பிடிக்கலையே. ஊரு உலகத்துக்கு மட்டும்தான் நீங்க 2 பேரும் புருஷன் மண்டாட்டி, மத்தபடி உங்க 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. வா சீனு அப்படின்னு சொல்ல, அப்ப சீனு சொல்றாரு, அம்மா, இவகிட்ட எல்லாம் யாரு பேசுவா? மனசனா பேசுவா? இவ ஈவு இறக்கம் இல்லாதவ. இவகிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு நேரா அவங்க அம்மா கூட போறாங்க. இத பார்த்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க நம்ம மாயா. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஐயோ, நான் எப்படி இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன். இப்ப என்னால வந்துட்டு பெரியம்மாவும் பெரியப்பாவும் பிரிஞ்சு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க மாயா. இன்னொரு பக்கம் தனாவை காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ, இந்த கதிர் நம்ம வாழ்க்கையை இப்படி சதைச்சிட்டானே. அவன் மட்டும் நம்ம வாழ்க்கையில இடையில வராம இருந்திருந்தா இன்னரும் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அவன் தேவையில்லாம என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டானே அப்படின்ட்டு தனா ரொம்ப கவலையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. நைட் ஆனதுமே ஜானகி தனியா பாய எடுத்து போட்டு படுக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு ஜானகி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஜானகி ஒரு செகண்ட் கூட ரகுராம எதிர்த்து பேசினது கிடையாது. ரகுராமோட கட்டளைக்கு எதிர்ப்பே கிடையாத மாதிரி நம்ம ஜானகி அவ்வளோ பக்கபலமா ரகுராம்காக இருந்தாங்க. ஆனா கடைசியில ஜானகி வந்துட்டு தங்கச்சியோட பொண்ணுக்காக தன்னை எதிர்த்தது கொஞ்சம் கூட ரகுராமால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி எதுக்காக அந்த ஜானகி இவ்வளவு வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்றா? ஆரம்பத்துல இருந்து அவ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா, இப்பன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு தூங்குறதுக்கு வர, அப்ப சீனு வந்துட்டு பெட்ல நடுவுல தலை கனி வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு மாயா வந்துட்டு சீனுவை பார்த்துட்டு கவலையோட நிக்க, அப்ப சீனு வந்துட்டு திரும்பி படுத்துக்க, அப்ப மாயா வந்துட்டு இன்னொரு பக்கம் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, ஜானகி சமைக்கிறதுக்காக கிச்சன் பக்கம் போறாங்க. அப்ப டக்குன்னு பத்மா தடுத்து நிறுத்துறாங்க. அண்ணி, எங்க போறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்ன பத்மா, காலையிலே எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும்ல, அதனால காஃபி போட வந்தேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணி, நீங்க இனிமே சமைக்கிறதுக்கு போக வேணாம். நீங்க சமைக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அண்ணன் சாப்பிட மாட்டாரு. அண்ணன் காலையிலேயே சாப்பிடாம போகணுமா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஐயோ பத்மா, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப
பத்மா சொல்றாங்க, அப்ப இனிமே நீங்க கிச்சனுக்குள்ள வராதீங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன காலையிலே கலவரம் அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, இல்ல அம்மா, அண்ணி சமைக்க வந்தாங்க, அதான் சமைக்க வேணாம்னு சொன்னேன். ஒருவேளை இவங்க சமைச்சது தெரிஞ்சிச்சுன்னா அண்ணன் சாப்பிட மாட்டாரு, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஜானகி, உனக்கே தெரியும் இப்ப ரகுராம் ரொம்ப கோவத்துல இருக்கான். இந்த நேரத்துல நீ சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள வந்தா அவன் சுத்தமா சாப்பிட மாட்டான், உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே கிச்சன் பக்கம் போகல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எங்களுக்கு நாங்க எல்லாருமே சமைச்ச பிறகு நீ வேணும்னா மாயாவுக்கும் கதிருக்கும் சமைச்சு போட்டுக்க அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் ரகுராம் வராரு. ரகுராம் வந்துட்டு கிச்சனை பாக்குறாரு. பார்த்ததோட கோவத்துல அந்த கிச்சனுக்குள்ள தேவையில்லாதவங்க யாருமே உள்ளார போகக்கூடாது அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி வந்துட்டு பொறுமையா வெளியில வராங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ரகுராம் அப்புறம் எப்படிப்பா ஜானகி சமைச்சு சாப்பிடுவா அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, அவ எங்கேயோ சமைச்சு சாப்பிடுறா, தேவையில்லாதவங்க பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவத்துல போறாரு. இத பார்த்துட்டு பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா நீ, உங்களால இன்னைக்கு அண்ணன் சாப்பிடாம போறாரு அப்படின்னு. அப்ப ஜானகி ரொம்ப கவலையா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஜானகி இனிமே ரகுராமோட எதிர்க்க வரத நிப்பாட்டு, ரகுராம் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கான், இந்த நேரத்துல நீ அவன் எதிர்க்க போனியன்னா கண்டிப்பா அவன் ரொம்ப கோவப்படுவான், இதனால அவன் கோவம் இன்னுமே அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரித்த நான் போகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் வெளியில போகும் பொழுது கதிர் வராரு. கதிரை பார்த்ததோட ரகுராம் செம்மையா கோவப்படுறாரு. கதிர் வந்துட்டு பொறுமையா அப்படியே ஓரமா போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரகுராம் எங்கேயோ வெளியில கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப கவலையா போயிட்டு உட்காடுறாங்க. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா சமைக்கலையா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, நான் சமையக்கட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப கவலைப்படுறாங்க மாயா. பெரியம்மா இது எல்லாமே என்னால தானே, நான் தானே சொன்னேன் உங்ககிட்ட எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண வேணாம், அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகும்னு ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட நான் சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில பெரியப்பாவோட கோவத்துக்கு ஆளாகிட்டீங்களே, ஏன் பெரியம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ எனக்கு பொண்ணு மாதிரின்னு உனக்கு தெரியும்ல, நான் உங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம பொண்ணுங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா உன்னை எப்படி என்னால விட்டுட்டு இருக்க முடியும், இங்க பாரு, உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது எனக்கு வந்த மாதிரிதான், உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதற்கு நான் முட்டுக்கட்டையா போய் நிற்பேன், இது என்னோட கடமை, இந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் உனக்கு சப்போர்ட் பண்ணாம எப்படி இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இப்போதைக்கு பெரியப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவரு ரொம்ப கோவம் தானே படுவாரு, இப்ப என்னால பாத்தீங்களா அவரு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இருங்க உங்களுக்கு நான் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு விறகு அடுப்பை பத்த வைக்கிறாங்க. விறகு அடுப்பை பத்த வச்சுட்டு சாப்பாடு சமைக்கிறாங்க. இதை பார்த்ததோட மாயா கேக்குறாங்க, ஐயோ பெரியம்மா நீங்க ஏன் இதுல சமைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, உள்ளார கிச்சனுக்குள்ள போகக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு இல்லையா, அவர் பேச்ச மதிக்கணும்ல, அதனாலதான் நான் வந்துட்டு இங்க சமைக்கிறேன் அப்படின்னு. அப்ப பத்மா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ அண்ணி, நீங்க அப்படியே அண்ணன் பேச்சு கேக்குறீங்களா, ரொம்ப தான் பேசுறீங்க, அண்ணன் பேச்சு கேட்காதனாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையே, இருந்தாலும் உங்களுக்கு திமிரு அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக மாயா சொல்றாங்க, என்ன பெரியம்மா இது, உங்களுக்கு வர வர ரெஸ்பெக்ட் ரொம்ப குறையுது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு மாயா உண்மை வெளியில தெரிய வரும், அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயாவும் சரி பெரியம்மா நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, ஐயோ மாயா உனக்கு இதுல எல்லாம் பழக்கமே இல்லை, நீ இதை நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சமைச்சு கதிருக்கும் நம்ம மாயாவுக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட இன்னொரு பக்கம் கிச்சன்ல சமைக்கிற பத்மா ஒழுங்கா சமைக்கவே இல்லை, யாருமே வந்துட்டு வீட்டுல ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. ஜானகியோட சாப்பாட்டுக்கே எல்லாரும் பழகி போய் திடீர்னு பத்மாவோட சாப்பாட்டை யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா பத்மா அந்த அளவுக்கு நல்லா சமைக்க மாட்டாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் ஜானகியோட சமையலுக்கு யாருமே ஈடுகட்ட முடியாது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னம்மா இன்னும் நீங்க அண்ணி பேச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதான் அண்ணி சமையலை இனிமே யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாருல்ல, இனிமே அன்னிக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்துட்டு தேவையில்லாம அண்ணியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, பத்மா தேவையில்லாம பேசாத, என்னதான் நீ சொன்னாலும்
ஜானகி வந்துட்டு இந்த வீட்டோட மருமக, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, அதான் அண்ணனே தலைமுழுகிட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பத்மா எதா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மாவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்ப மரகதமணி நேரா புவனேஸ்வரிய பார்க்க வராரு. அப்ப மரகதமணி நேரா புவனேஸ்வரி கிட்ட, என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச பாக்குறீங்களா அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, என்னம்மா இது, நான் ரொம்ப சீரியஸா தான் கேக்குறேன், என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சீரியஸா கேக்குற, இங்க நாங்க பஞ்சாயத்துல அவமானப்பட்டு வந்து உட்காந்துருக்கோம், அது உங்களுக்கு சந்தோஷமா உட்காந்துருக்கோம்னு அர்த்தமா அப்படின்னு. மரகதமணி கேக்குறாரு, அப்ப உங்களுக்கு ரகுராம் வீட்டுல நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு அவன் வீட்டுல, 4 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்து ஜானகி நேரம் அவங்கள நல்ல வாழ்க்கைய அமைக்க சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, ஐயோ அதுதான் இல்ல, கடைசி நேரத்துல தான் இப்ப எனக்கு பார்வதி கால் பண்ணி சொன்னான், வீட்டுல ரொம்ப பெரிய கலவரம் ஆகிருச்சான், ரகுராம் வந்துட்டு மாயாவை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அதனால மாயா, சீனு, பத்மா 3 பேரையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்லியிருக்காங்க. அப்ப ஜானகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாயா இந்த வீட்டை விட்டு போனா நானும் போயிருவேன், மாயா இந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரகுராம் கோவப்பட்டு ஜானகிய தலைமுழுகிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு எல்லையில சந்தோஷம். என்ன சொல்றீங்க அப்படின்னு மரகதமணி சொல்றாரு, ஆமாம்மா, ரகுராம் செம்மையா கோவப்பட்டு ஜானகி மூஞ்சில எனக்கு நிக்க மாட்டேன், ஜானகிக்கு எனக்கு இனிமே சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, நீ சொல்றது எல்லாமே உண்மையா, நம்பலாமா அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, இப்பதான் பார்வதி என்கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லலாம், நான் சொன்னதோட உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், ஏன்னா பஞ்சாயத்துல நீங்க கொஞ்சம் அவமானப்பட்டுட்டீங்களே, இன்னரும் கொஞ்சம் கவலையா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்க மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உடனே உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி. அப்ப மரகதமணி சொல்றாரு, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஜானகி தான் தனா கிட்ட கதிரோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான், அதனால தனம் வந்துட்டு போய் தான் சொல்லியிருக்கா, மற்றபடி தனத்துக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ்றது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, உங்க பையனுக்கு இன்னும் 2வது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், உங்க பையன் கண்டிப்பா வந்துட்டு தனாவை கல்யாணம் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நீங்க மட்டும் திட்டம் போட்டீங்கன்னா ஈஸியா அந்த தனாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டுத்தோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அவர் சொல்றாரு, அதோட அந்த மாயா இருக்கா பாருங்க, அந்த மாயாவும் சீனுக்குள்ள வாழ போறது கிடையாது, சீனுவுக்கும் மாயாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க, அந்த குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நான் நினைச்சதும் நடந்துருச்சு, கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, சரி அடுத்தது உங்களோட திட்டம் என்ன அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, தனத்தோட மனசை மாத்தி எப்படியாவது கார்த்திகன் தனத்துக்கும் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு. மரகதமணி கேக்குறாரு, அப்புறம் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் வாழ்க்கையா, ஏன் வாழ்க்கையை பத்தி என்ன அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, ரகுராம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க இத்தனை நாளும் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், இப்ப உங்களையே தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீங்க மட்டும் இப்ப நினைச்சீங்கன்னா ரகுராமோட மனசுல இடம் பிடிச்சி அந்த ஜானகி இந்த வீட்டை விட்டு ஃபுல்லாவே துரத்திட்டு அந்த வீட்டோட மருமகளா நீங்க மாறிடலாம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன 2ஆம் தரமா அந்த வீட்டுக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, நான் 2ஆம் தரமா போக சொல்லல, உங்களோட கனவை நிறைவேற்ற சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி சரி போ, நான் என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பசுபதி இங்கேருந்து வந்துட்டு, என்னம்மா புவனேஸ்வரி ஒரே யோசனையா இருக்க அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அந்த ரகுராம் வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிட்டாம்ல, ரகுராம் வந்துட்டு ஜானகியை தலைமுழுகிட்டாராம் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, அப்ப இனிமே ஜானகியும் ரகுராமும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப ஜானகி புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா, இனிமே அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணாம இருப்ப, ரகுராம மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட, அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு, நீ நினைச்சா இப்ப ரகுராம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அது எப்படி அந்த ஜானகி இருந்த இடத்துல நான் போக முடியும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இதே மாதிரி எத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்க போற, இங்க பாரு, நீ போனியன்னா அந்த ஜானகியும் பழி வாங்கலாம்,
அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, இப்போலேருந்து போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை உன் கைக்குள்ளே போட்டுக்க முடியும். இப்போதைக்கு அந்த குடும்பம் உடஞ்சி போயிருக்கு. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக அந்த குடும்பத்தை உன் கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சிவா கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்க? கடைசியாக எங்களை பஞ்சாயத்தில் கூட்டு அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு பையனோட வாழ்க்கையே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பையனோட வாழ்க்கை வந்துட்டு கேள்விக்குறியாயிட்டு. ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அவமானமா? ஒரு பையனுக்கும் அவமானம் தான். இப்போ என் பையனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அதனால தான் நான் கோவப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். மற்றபடி உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கலை அப்படின்னு. அப்போ சிவா கேட்குறாரு, சரி இப்போ எதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரகுராம் இருக்காரா, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. சிவா கேட்குறாரு, அண்ணன்கிட்ட நீங்கள் என்ன பேச போகிறீங்க? என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது தனிப்பட்ட விஷயம், அவர்கிட்ட தான் நான் நேரடியாக பேசணும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ரகுராம் வராரு. ரகுராம் வந்ததோட சிவா சொல்கிறாரு, அண்ணா இவங்க ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. ரகுராம் நேராக புவனேஸ்வரி கிட்ட, என்ன புவனேஸ்வரி என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டார். அப்போ புவனேஸ்வரி நேராக சிவாவை பார்த்து, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரகுராம் நேராக புவனேஸ்வரியை பார்த்து, என்கிட்ட என்ன புவனேஸ்வரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், எனக்கு தெரிஞ்சு அந்த மாயா வந்துட்டு நம்ம குடும்பம் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து நினச்சிருக்கா. அதனால தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, எதற்காக அப்படி சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் உன் மேலே ஆசைப்பட்டது ஜானகிக்கே நல்லாவே தெரியும். ஒரு வேளை இது மாதிரி கார்த்தியை வந்துட்டு உன் பையனுக்கு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா, எங்கே நான் வந்துட்டு உன்னை ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிடுவோன்னு அந்த ஜானகி பயந்துட்டான். அதனால தான் அவ இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் கேட்குறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரகுராம், ஆரம்பத்திலேயே நான் இதை பற்றி உன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லாமல் இருந்தது ஏன் தப்பாகிருச்சு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு எண்ணத்துலையா மாயாவும் ஜானகியும் பண்ணாங்க அப்படி அப்படின்னு. அப்போ மாயா அந்த இடத்துக்கு வர, மாயா வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ரகுராம் நேராக மாயாவை பார்த்து, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. நீ யாரு நீ? இங்கே பாரு புவனேஸ்வரி இந்த குடும்பத்தில் உள்ள ரிலேஷன், என் அத்தை மக, அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது பெரியப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, சரி ரகுராம் வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்ல, ரகுராம் புவனேஸ்வரியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. எதுக்காக இந்த புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளே வந்திருக்கா? கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்திருக்கா. இல்லைன்னா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க மாயா. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.